இந்தியாவில் லவ் ஜிஹாத் அச்சுறுத்தல் பரவலாக உள்ளது. நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் இது நடப்பதாக தினமும் கேள்விப்படுகிறோம். லவ் ஜிஹாத் ஒரு பிரச்சனை இல்லை என்றும் அது ஒரு காதல் உரிமை என்ற மாய கருத்து பரவலாக பரப்பப்படுகிறது. லவ் ஜிஹாத் என்ற சொற்றொடர் 2009ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள கத்தோலிக்க பிஷப்ஸ் கவுன்சிலில் உருவாக்கப்பட்டது. ஒரு பிஷப் ஏராளமான கத்தோலிக்க பெண்களை முஸ்லிம் சிறுவர்கள் திருமணம் செய்து கொள்ள தூண்டுவதாக கூறியதால் லவ் ஜிஹாத் என்ற சொல் பிரபலமானது. தங்கள் மகள்கள் கடத்தப்பட்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கு திருமணம் செய்து வைக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக சிறுமிகளின் பெற்றோர் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். இதனை அடுத்து கேரள மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்களில் 2 லவ் ஜிஹாத் வழக்குகள் தொடரப்பட்டதால் அந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் பிரபலமடைந்தன. இந்நிலையில் சேலத்தில் லவ் ஜிஹாத் வகையில் ஒரு கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஷ ஊசி போட்டு இளம்பெண் கொலை செய்யப்பட்டு ஏற்காடு மலைப்பாதையில் 20 அடி பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கில் இன்ஜினியரிங் மாணவர் 2 காதலிகளுடன் கைது செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட இளம்பெண் 31 வயதான லோகநாயகி, திருச்சி துறையூர் விநாயகர் தெருவைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி. இவருக்கும் பெரம்பலூர் அருணாச்சல கவுண்டர் நகரைச் சேர்ந்த இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படித்து வரும் 22 வயதான அப்துல் ஹபீஸுக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. 4 ஆண்டாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். காதலுக்காக இஸ்லாம் மதத்திற்கு மாறிய லோகநாயகி தன் பெயரையும் அல்ஃபியா என மாற்றிக்கொண்டார். இந்நிலையில் அல்ஃபியாவை கடந்த சில நாட்களாக காணவில்லை. விடுதி வார்டன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மாயமான அல்ஃபியா செல்போனுக்கு திருச்சியை சேர்ந்த இளைஞர் ஒருவரின் அழைப்பு பலமுறை பதிவாகியிருந்ததும் அல்ஃபியாவின் செல்போன் ஏற்காடு மலைப்பாதையுடன் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அல்ஃபியாவுடன் பேசிய திருச்சி இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சேலத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்து லோகநாயகி ஆசிரியர் தேர்வுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் எடுத்து வந்துள்ளார். லோகநாயகியின் காதலன் அப்துல் ஹபீஸும் விடுமுறை நாட்களில் சேலம் வந்து அல்ஃபியாவை சந்தித்துச் செல்வதை பழக்கமாக வைத்திருக்கிறார். இதற்கிடையே சென்னை ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் 22 வயதான சுல்தானா என்ற பெண்ணோடு அப்துல் ஹபீஸுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தன் காதலன் வேறொரு பெண்ணுடன் நெருங்கி பழகுவதை தெரிந்து கொண்ட அல்ஃபியா தன்னை ஏமாற்றி விடுவானோ என்று அச்சம் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு அப்துல் ஹபீஸை அல்ஃபியா கட்டாயப்படுத்தியிருக்கிறார். மேலும் தன்னை தவிர வேறு யாரையாவது திருமணம் செய்தால் காதலனையும் அவன் குடும்பத்தினரையும் கொல்லாமல் விடப்போவதில்லை எனவும் அல்ஃபியா மிரட்டியிருக்கிறார். அல்பியாவின் மிரட்டலால் அதிர்ச்சி அடைந்த அப்துல் ஹபீஸ் தனது புது காதலி சுல்தானாவுடன் சேர்ந்து அல்பியாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். இந்த கொலை திட்டம் குறித்து தனது முதல் காதலியான 22 வயதான மோனிஷாவிடம் அப்துல் ஹபீஸ் ஆலோசனை செய்துள்ளார். மோனிஷா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நர்சிங் படித்து வருகிறார். தனது உறவினர் பெண்ணின் சகோதரரை அல்ஃபியா திருமணம் செய்து குடும்பம் நடத்தியதாகவும் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அவரை பாட்டிலால் அடித்து அல்ஃபியா கொலை செய்து விட்டதாகவும் ஒரு கட்டுக்கதையை தனது முதல் காதலி மோனிஷாவிடம் அப்துல் ஹபீஸ் கூறியுள்ளார். இதற்காக அல்பியாவை பழிவாங்க வேண்டுமென்றும் அதற்கு உதவ வேண்டுமென்றும் மோனிஷாவை மூளைச்சலவை செய்து கொலைக்கு உடந்தையாக இருக்கும்படி சம்மதிக்க வைத்துள்ளார் அப்துல் ஹபீஸ். கடந்த மார்ச் 1ஆம் தேதி அப்துல் ஹபீஸ், மோனிஷா, சுல்தானா ஆகிய மூவரும் ஒரே பைக்கில் சேலத்திற்கு வந்துள்ளனர். டிரைவர் இல்லாமல் காரை மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அல்பியா தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர். அல்பியாவிடம் தனது காதலிகளை தனது தோழிகள் என அறிமுகம் செய்து வைத்த அப்துல் ஹபீஸ் பின்னர் ஏற்காடு சுற்றுலா என்று சொல்லி அல்பியாவையும் அழைத்துச் சென்றுள்ளார். ஏற்காடு மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே வந்தவுடன் சுல்தானா, அப்துல் ஹபீஸ் ஆகிய இருவரும் திடீரென அல்பியாவை பிடித்து கொண்டனர். விஷ ஊசியை 2 முறை மோனிஷா அல்பியா உடலில் செலுத்தியிருக்கிறார். இப்படி திட்டமிட்டு கொலை செய்தபின் அல்பியாவின் உடலை 20 அடி பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு மூவரும் காரில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அப்துல் ஹபீஸ் வாக்குமூலத்தின்படி பள்ளப்பட்டி மற்றும் ஏற்காடு காவல்துறையினர்
20 அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் கிடந்த அல்பியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அல்பியாவை கொலை செய்த அப்துல் ஹபீஸ், மோனிஷா, சுல்தானா ஆகிய மூவரிடமும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. திருச்சி, பெரம்பலூர், சென்னை, சேலம் என பல ஊர்களில் இளம் பெண்களை காதலித்த அப்துல் அவர்களை இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்திருக்கிறான் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்துலின் லவ் ஜிஹாத் வலையில் சிக்கிய பல பெண்களின் பட்டியலை தயார் செய்துள்ள காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.